யூசுஃபுல் கருகி அவர்கள் சொன்னார்கள், நான் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவன், ஆனால் நான் சுபகிலே குனூத் ஓத மாட்டேன். ஏன்? ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ் சஹீஹாக வந்தால் தான் என்னுடைய போக்கு, என்னுடைய மதுஹப் என்றார்கள். சுபஹ் குனூத் ஓதுவதற்கு ஹதீஸிலே சஹீஹான ஹதீஸ் வரவில்லை, எனவே நான் ஷாஃபி மதுஹபாக இருந்தாலும் குனூத் ஓத மாட்டேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த இமாம்களும் அந்த அறிஞர்களும் மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் குர்ஆன் ஹதீஸிலே பயணித்ததன் விளைவுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் குர்ஆன் ஹதீஸை ஆதாரத்தோடு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்திருந்தால், அவர்கள் சமாளிப்பு செய்து வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு மார்க்கத்தை தெளிவாக பேச மீதம் இருந்திருக்காது. நான் காட்டியது ஒரு சில உதாரணங்கள் தான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இமாம் நவவி ரஹிமஹுல்லா எங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இமாம். ரியாதுஸ் ஸாலிஹீன் முஸ்லிமுக்கு விளக்கம். அந்த நவவி இமாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஷாஃபி மதுஹபில ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் வுது முறியுமா முறியாதான்னு சட்டம் இல்லை. அவர்கள்ட வுது முறிகிற காரியத்தில் ஒட்டகை இறைச்சி சாப்பிடுறது வரல்ல. முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதுகிற நேரம் நவவி இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், நான் ஷாஃபி மதுஹப் தான், ஷாஃபி மதுஹபிலே ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் வுது முறியாதுதான், ஆனாலும் முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் வுது முறியும் என்பதுதான் எனக்கு விருப்பமான கருத்து என்றார்கள். இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை பேசின 30 வருட காலப்பகுதியில சோர்வடைந்து போய் நீங்கள் செய்வதை செய்யுங்கள், நாங்கள் செய்வதை செய்கிறோம், எல்லாம் கருத்து வேற்றுமை உள்ளதுதான் என்று சர்வசாதாரணமாக பேசிவிட்டு போவதாக இருந்தால், எதற்கு ஒரு ஷாஃபி இமாமுக்கு புதிய கருத்து பழைய கருத்து என்று ஒரு அறிஞருக்கு ஏன் 2 கருத்து வந்தது? ஷாஃபி மதுஹபில ஒரு சட்ட தீர்ப்பை சொல்லுகிற பொழுது அதுஹர் என்பார்கள், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மிக வெளிப்படையானது, அர்ஜஹ் என்பார்கள் மிகவும் வரவேற்கத்தக்கது, ராஜிஹ் என்பார்கள் ஒரு மஸ்அலாவை ஆய்வு பண்ணி பல முடிவுகளை சொல்லுவாங்க. ஏன்? அந்த மார்க்க மேதைகளுக்கு இருந்த மன தூய்மை, இஹ்லாஸ், விளங்குறத குர்ஆன் ஹதீஸை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள்.